வணக்கம் நண்பர்களே. காலையிலே எங்கடா இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரீக்ரியேட் பண்ணுறதா இருந்துச்சு. நம்மளால் அதை அப்போ பண்ண முடியல. இப்போ பண்ணுறதுக்கு டைம் இருந்ததுனால அதை போய் காலையிலேயே சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம காலேஜில் இந்த தம்பி தான் நமக்கான வீடியோ எடுத்து கொடுத்த தம்பி. அவனுக்கு ஒரு பறக்கும் மாவை போட்டுட்டு காலையிலே வந்துட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சீக்கிரமாக துவைச்சி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் திங்க் பண்ணுறோம் என்னடா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பையனை எடுத்துகிட்டு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தேன். அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணி சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்துருந்துச்சு. அதனால் சரி குளிச்சுட்டு கொஞ்சம் கிளம்பிட்டோம் சீக்கிரமாக. நான் ஒரு சென்ட்டு பைத்தியம். அதனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்ட்டு. பார்த்துக்கோங்க நண்பர்களே. நீங்களும் வேணா பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வண்டியில் போனால் ரொம்ப காஸ்ட் அதிகமாக, அதனால் மெட்ரோவில் போயிட்டோம். சரி மெட்ரோவில் போயிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சு ரிட்டன் வர வழியில் ஃபோரம் இருந்துச்சு. அப்படியே ஃபோரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று போல் இருந்துச்சு நண்பர்களே. அதனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரூமுக்கு மறுபடியும் தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா இந்த பையன் பார்த்தா யாரையோ சைட் அடிச்சுட்டு இருக்கிறான். ஆப்போசிட்டில் யாரோ டோலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள என்னன்னு சொல்லிட்டு கவனிக்கணும் நண்பர்களே. சரி நீ காஃபியை போட்டு இன்றைக்கான நாளாக முடிச்சுக்கிட்டோம் நண்பர்களே. பாய்.